அக்டோபர் 11, 1999 குஜராத்தில் சூரத்தில் கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஆரம்பகால வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. 3 வேளையுமே மேகி சாப்பிட்டு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் தன்னோட அயராத உழைப்பை பயன்படுத்தி இன்னைக்கு 90 crores வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியாக இருக்காரு. யாருன்னு வந்து பார்க்குறீங்களா? ஹார்திக் பாண்டியா. ஆரம்பகால வாழ்க்கை அப்படின்றது இவங்க அப்பா வந்து ஒரு கார் ஃபைனான்ஸ் வச்சு நடத்திட்டு வர்றாரு. பசங்க 2 பேர்த்துக்குமே கிரிக்கெட் மீது ஆர்வமாக இருக்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஸ்கிப் பண்ணி வேறு இடத்துக்கு வந்து ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து காலப்போக்கில் இவங்க அப்பா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை காரணமாக ரொம்ப பாதிக்கப்படுது. வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுமேனு சொல்லிட்டு அண்ணா தம்பி 2 பேருமே ஏதாச்சும் ஒரு பெட் மேட்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பெட் மேட்ச் விளையாண்டு ஃபேமிலிக்கு நிறையவே சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட திறமையும் வளர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2015 ஸோ நிறைய போட்டிகள் கலந்துக்கிட்டு முதல் முறையாக T20 IPL வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. தன்னோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த IPL சீசனில் காட்டுறாரு. அங்கே பார்த்த சச்சின் டெண்டுல்கர் வெயிட் பண்ணுப்பா 2016 உனக்கு ஒரு செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கர் சொல்லிட்டு போகிறாரு. T20 வேர்ல்டு கப்பில் நம்ம ஹார்திக் பாண்டியா வந்து விளையாடுறாரு. அங்கே தன்னோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. அன்னைய வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியன் கூப்பிட்டு இருந்தவங்கள 2023 ஒரு புது டீம் IPL உள்ளே வருது. ஸோ ஒரு கேப்டனாக உள்ளே வராரு. கேப்டனாக உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்கு கப்பும் அடித்து கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து மறுபடியும் நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கு ஹார்திக் பாண்டியா நான் கேப்டனாக தான் உள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா போட்டு அந்த மேட்ச்சில் ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டிருந்தாங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இவெல்லாம் இந்த மேட்ச் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலும் கேள்வியும் பண்ணாங்க. ஸோ அந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பல கேள்விகளோட தான் அந்த மேட்ச்சை வந்து வெளியே வந்தார். ஸோ பர்சனல் லைஃப்லேயும் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. சார் 2020 நட்டாசா என்றவங்களை திருமணம் பண்ணியிருக்காரு. 2024 டிவோர்ஸ் ஆகிருக்கு. அந்த மன உளைச்சல்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஆடியிருக்காரு. அதை தொடர்ந்து நான் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக T20 உலகக்கோப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவே இருந்திருக்காங்க. ஒரு சிலோட லைஃப் ஸ்டோரிலாம் கேட்கும்போது நமக்கே இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். இவங்கெல்லாம் சாதிக்க முடியும் போது நம்மளால சாதிக்க முடியாதா அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ அந்தமாரி ஒரு லைஃப் ஸ்டோரி தான் இன்றைக்கி ஹார்திக் பாண்டியாவோட லைஃப் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாள். ஷோ நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்றத விஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.